The Queen of Boxing Part 1 MC Mary Kom 11th English Prose Unit 2 Samachir Kalvi. Prepared and presented by Mr. P. Velumani, Department of English. So let us discuss glossary of this lesson. Princely, very large அப்படின்னா பெரிய தொகை. Jet lag, a tired and unpleasant feeling a person experiences following a long flight through different time zones. ஸோ ஜெட்லாக் அப்படின்னா அன்பிளசன்ட் ஃபீலிங், அதாவது வந்து பயணக்களைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேசஸ். ஆப்டிடை அப்படின்னா அங்கே, ஸோ பசி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லவுடட் அப்படின்னா அப்ரிசியேட்டட், பாராட்டுதல். கன்விக்ஷன் அப்படின்னா ஃபார்ம் ஃபைத் ஆர் பிலீஃப், திடமான மன உறுதியோடு இருக்கிறது. சேட், that is satisfy, திருப்தி அடைதல். பலேட், the sense of a taste, ஸோ நம்ம ஒரு அந்த டேஸ்ட்டை உணருதல். ஃபெசிலிட்டேஷன், congratulatory address, பாராட்டுதல். அடுலேஷன் அப்படின்னா அப்ரிசியேஷன், ஸோ சேம் திங் பாராட்டுதல். எச்ட் அப்படின்னா இம்ப்ரிண்டட், பொறித்தல். ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா கெஸ், ஒருத்தரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது. ஹவுல் அப்படின்னா டேக்கிங் எ கலெக்ஷன், மொத்தமாக நாம் வாங்கிறது. ஸோ லெட் அஸ் ரீட் த எக்ஸெப்ட் ஆஃப் அன்பிரேக்கபிள், த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் மேரி காம். Soon after the Bangkok Championship, I was selected in the 48 kg category for the International Boxing Association. Originally, the Association Internationally de Boxe Amateur, or the AIBA, World Women's Boxing Championship in Pennsylvania, USA in November to December 2001. Soon, she is entered in the boxing. She was selected in 48 kg category for the International Boxing Association. ஸோ இங்கே குத்துச்சண்டையில் நுழைஞ்சதுக்கப்புறம் 48 கிலோ கேட்டகரி, தட் இஸ் அ பார்ட் ஆர் டிவிஷன் ஆஃப் த கேம். ஸோ அந்த குத்துச்சண்டையில் பார்த்தா ஒவ்வொரு கேஜிக்கும் அந்த ஏஜுக்கு தகுந்தாப்பில் மேட்ச் வரும். ஸோ அது போல் மேரி காம் she was selected in a 48 kg category of boxing, that is International Boxing Association. So it is basically called Association Internationally de Boxe Amateur. ஸோ அதோட வந்து அசோசியேஷன், ஸோ அமைப்பு, அது நம்ம ஃபுல் நேம் அசோசியேஷன் இன்டர்நேஷ்னலி டி பாக்ஸி அமீட்டியர்னு சொல்லலாம், ஆர் அதர்வைஸ் ஏஐபிஏ. ஸோ இட் இஸ் அ வேர்ல்ட் விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் பென்சில்வேனியா, யூஎஸ்ஏ இன் நவம்பர் டு டிசம்பர் 2001. ஸோ ஃபஸ்ட் வந்து யூஎஸ்ஏல நடக்க போகிற விமென்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப். ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா இன் யூஎஸ்ஏல நவம்பர் டு டிசம்பர் மந்த் 2001 நடக்க போகுது. ஸோ மேரி காம் வாஸ் ப்ரிப்பேர்ட் டு கோ ஃபார் யூஎஸ்ஏ. My father managed to collect only 2,000 for my trip. I was both upset and very worried because I had heard of how expensive things were in America, but there was nothing my parents or I could do. ஸோ என்னோட அப்பா எனக்காக மேனேஜ், தட் இஸ் கேரி ஆன், டு கலெக்ட் ஒன்லி 2,000 ஃபார் ஹேர் ட்ரிப். ஸோ அவங்களோட வந்து பயணத்துக்கு அவரால் முடிஞ்ச 2,000 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாரு. தென் she was both upset and very worried. She was hopeless, then upset, because she had heard that America was very expensive one. If you buy anything, definitely it is more cost. கண்டிப்பாக அமெரிக்கானாவே நமக்கு என்ன தோன்றுறது அப்படின்னு பார்த்தா அதிகமான விலை உயர்ந்த பொருட்கள். ஸோ நம்ம 2,000 ரூபாய் வச்சுட்டு எப்படி நம்ம அங்கே மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத மேரிகாம் ரொம்ப வருந்துறாங்க. தென் தெர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ் ஆர் ஐ குட் டூ. ஸோ அதுக்காக என்னாலும் என்னோடய பேரண்ட்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. I spoke to Ondler, one of my friends, about my problem. He invited a few students and elders who went to meet the two members of parliament and seek their help.
Two MPs donated 5,000 and 3,000 respectively, and I suddenly had 10,000 in my hands. So she spoke to Hornler. Hornler is one of her friend about her problem. She told Hornler about her problem for a USA trip. Suddenly, Hornler invited his friends and elders. They went to meet the two members of parliament to seek, that is a church, their help. The two MPs donated 5,000 and 3,000 respectively. And Mary Com suddenly had 10,000 in her hand. ஸோ ஆன்லர் அவங்களோட மேரி காமோட நண்பரை தன்னோட குறைகளை வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்கிறாங்க. ஸோ ஆன்லரும் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தென் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி மூத்தவங்கக்கிட்ட அரேஞ்ச் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்டர்ஸ் அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எம்பியை பார்க்க போகிறாங்க. டூ எம்பிஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு எம்பி 5,000 டொனேட் பண்ணுறாரு. தென் செகண்ட் ஒன் 3,000. So totally Mary Com had 10,000 in her hand. With this princely sum and a little more that had been collected from people, I left for the US. I was relieved to have money in my pocket and knew that I could not come back empty-handed after all the efforts that people had made on my behalf. So with this princely sum, princely அப்படின்றது already we discussed in a glossary, very large. ஸோ அவங்களுக்கு அது பெரிய தொகை. And a little more that had been collected from people. ஸோ அவங்க surrounding of Mary Com's house, the neighbors gave some kind of some small sum. ஓகே, ஒரு குறைவான அளவு பணம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. தென் she left for the USA. ஸோ யூஎஸ்ஏக்கு கிளம்பி போகிறாங்க. She was relieved to have money in her pocket and knew that she could not come back empty-handed after all the efforts that people had made on her behalf. ஸோ அவங்களுக்காக மக்களும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி she never come back empty-handed. empty-handed அப்படின்னா வெறுங்கையா திரும்பவும் வரக்கூடாது. டெஃபினெட்லி I should do for anything for the people and their friends and elders. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பாக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மேரி காம் சொல்கிறாங்க. The Pennsylvania was cold and beautiful. It was snowing. We were confined to the sports arena, but what little I saw was pleasing to the eye. The people were enormously nice too. It was the first time in my life that I had traveled so far. ஸோ பென்சில்வேனியா அப்படின்னாவே ஒரு அழகான நகரம். ஸோ இட் வாஸ் ஃபுல் ஆஃப் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகான குளிர்ச்சியான ஒரு இடம். இட் வாஸ் ஸ்னோவிங். ஸோ அங்கே ஃபுல்லாக வந்து பனி பொழிஞ்சிட்டே இருக்குது. வி வேர் கன்ஃபைன்ட் டு த ஸ்போர்ட்ஸ் ஏரியானா. தட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வேர் கன்ஃபைன்ட் டு ஸ்போர்ட்ஸ் ஏரியானா. கன்ஃபைன்ட் மீன்ஸ் a particular place. The sports area I refer the playground which enclosed by seats. So area it is people those who are sitting. Then it is enclosed with a seat. Play field தான் நம்ம ஏரியானா அப்படின்னு சொல்லுவோம். When little I saw was pleasing to the eye. ஸோ நான் அந்த இடத்த பார்க்குறப்போ என் கண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப குட் ஹார்ட் டு மை ஐஸ். ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. Then it was the first time in my life. The people were enormously nice too. Enormously means immeasurable. ஸோ அவங்க மக்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் ஐ ஹேட் ட்ராவல் ஸோ ஃபார். இதுதான் என்னோட வந்து முதல் டைம் நான் இவ்வளோ ரொம்ப தொலைவு. ஸோ ஃபார் தட் இஸ் ரெஃபர் லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, ரொம்ப தொலைவில் நான் வந்து பயணம் செஞ்சது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. I was looking forward to seeing what America was all about. But since we were the last team to arrive, we went straight to the sports arena from the airport. The other teams had already completed their waiting, which is compulsory for all players. She was looking forward to seeing what America was all about. So looking forward, that is searching something for their pleasure.
ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமெரிக்காவெல்லாம் ஃபுல்லாக அந்த இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்குறாங்க. பட் சின்ஸ் வி வேர் த லாஸ்ட் டீம் டு அரைவ், the Indian players only the last team to enter that sports area na. Suddenly they went straight to the sporting area na from the airport. Okay, airport la irundhu straight என்ன பண்றாங்கன்னா playground க்கு போறாங்க. The other teams had already completed their waiting, which is compulsory for all players in a boxing championship. So every player should wait in அப்படின்னா before to enter the ஃபீல்ட் தே ஷுட் வெயிட் இன். கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெயிட் எவ்வளோ அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு எல்லா பிளேயர்ஸ்க்கும் கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். I was tired and suffering from a jet lag. It had been morning when I left and here it was morning again. After weighing in, I found out that I did not have any match that day. I was fortunate, but some of the teammates were not so lucky. I was able to rest well enough to face my opponent in the round, which I won comfortably. My fear of facing new opponents quickly vanished. So Mary Kom was very tired because she came for a long time. So far, she was very tired and suffering from jet lag. So already we discussed jet lag. That is unpleasant journey. It had been morning when I left and here it was morning again. She had started to go for USA in the morning time. Then she came here in Pennsylvania in the same time of morning again. After weighing in means before we enter the field we should weight it. So every player it is compulsory. I found out that I did not have any match that day. So after weighing she didn't have any match on the day. She was fortunate because all other teammates have a match on the same day because they have a so long journey. Suddenly they have a match on the morning. So the teammates were not lucky. She was able to take rest well for face her opponent in the round. Then she had a rest which she won comfortably on the match the next day. Her fear of facing new opponents quickly vanished. That is disappeared. Comfortably means easily, because after she took part in a rest, she easily disappeared the opponent.